Good morning students. Today நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா P block elements. P block elements 1 part 1 வால்யூம் 1ல் யூனிட் 2 இருக்குது +2 வால்யூம் 1 யூனிட் 2 that is P block elements 1. ஃபஸ்ட்டு P block elements அப்படின்னா என்னென்னா பீரியாடிக் டேபிளில் லாங் பீரியாடிக் டேபிள் மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் ரைட் சைடு கார்னரில் இருக்க எலமெண்ட்ஸ் தான் P block elements. இப்போ ரைட் சைடு கார்னரில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 13லேருந்து 18 வரைக்கும். தட் மீன்ஸ் 13 குரூப் டு 18 குரூப். 13 குரூப் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுற ஃபேமிலி வந்து போரான் ஃபேமிலி. 18 குரூப் வந்து பார்த்திங்கன்னா நோபல் கேஸ் ஃபேமிலி, இன்னட் கேட்ஸ் ஃபேமிலி. ஸோ இந்த P block elementsல என்னென்ன ஃபேமிலிஸ் இருக்குது, அந்த குரூப் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்ஸ், அந்த எலமெண்ட்ஸோட கேரக்டர் என்ன, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் அந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் இந்த குரூப் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 13லேருந்து 18 வரைக்கும். நம்ம அந்த P block 1 இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 13 to 15 போரான், கார்பன், நைட்ரஜன் அந்த ஃபேமிலிஸை பற்றி தான் அதனுடைய இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு P block elements, the elements in which their last electron enter the p orbital constitute P block elements. ஒரு p ஆர்பிட்டாலில் கடைசியாக ஃபில் ஆகிற எலக்ட்ரான் அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் P block elements அப்படின்னு சொல்கிறோம். இந்த P block elements அப்படின்றது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாகவே போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், லாஸ்ட்டாக இருக்கிறது நோபல் கேஸ் ஃபேமிலி. இந்த குரூப் எலமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி இன்னட் ஃபேமிலி அண்ட் தென் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மெட்டலாய்ட்ஸ் மீன்ஸு மெட்டல் கேரக்டர் அஸ் வெல் அஸ் நான் மெட்டல் கேரக்டரும் இருக்கும். தென் இந்த எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆக்சிஜன் இந்த ஃபேமிலியில் இருக்குது. ஆக்சிஜன் வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் லைஃப், அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அலுமினியம் மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா அலாய்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஏரோப்ளேன் ஸ்பேர் பார்ட்ஸ், அந்த மோல்டிங் பார்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறோம். சிலிக்கன் யூஸ் பண்ணுறோம். செமிகண்டக்டர்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அந்த குரூப்பில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே சம் கமர்ஷியல் யூஸ்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த P block elements பற்றி தான் நம்ம இந்த லெசனில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் P block elements. இந்த P block elementsக்குன்னு சில ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ். இது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் P block elements அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஹைலைட் பண்ண NS2NP126 NS2NP126. So these elements have general electronic configuration NS2NP126. இது வந்து மார்க்கில் கூட கேட்கலாம், ரைட் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் P block elements அப்படின்னு. இப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஒன்லி வேல்யூ ஆஃப் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஒரே மாதிரி இருக்கும், அது எப்படி டிஃபர் ஆகுது அண்ட் ஹேவ் கம்ப்ளீட்லி ஃபில்டு P orbital. இப்போ இன்னட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு P orbital உள்ள கான்ஃபிகரேஷன். ஏன்னா NS2NP6 அது கம்ப்ளீட்லி ஃபில்டு. ரிமைனிங் இருக்கிறத டிட்டர்மினேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இப்போ இதில் பாருங்கள் 2s 2p 3s 3p 4s 4p 5s 5p இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அது காமனாக என்னென்னு கொடுத்துருக்காங்க, NSNPன்னு கொடுத்துருக்காங்க. அந்த n ரெஃபர்ஸ் டு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அந்த n வந்து பார்த்தது தான் வந்து என்னது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் அந்த ஜென்ரல் கான்ஃபிகரேஷனில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த எண்ணுக்கு பதிலாக தான் இந்த 2s2 2p6 3s2 3p6 4s2 4p6 இல்லைன்னா நம்ம என்ன ஃபேமிலி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து அந்த கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகும். 2s2 2p1 அப்படி இருக்கலாம், தட் இஸ் போரான் ஃபேமிலியாக இருக்கலாம். 3s2 3p4 அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அப்போ என்னென்னா ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் NS2NP126 அது காமன். இன்னட் கேஸ்க்கு கம்ப்ளீட்லி ஃபில்டு செல் வந்துடும், ஏன்னா கடைசியில் இருக்கிறனால கம்ப்ளீட்லி ஃபில் ஆகிடும். அதில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனே NS2NP6, NS2NP126 கிடையாது. இன்னட் கேஸ்க்கு NS2NP6 கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் போலவே பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கும் உண்டு. எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் விச் ஷோஸ் ஒன்லி பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஆனால் பி பிளாக் எலமெண்ட்ஸில் சம் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஷோஸ் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஏன்னா ஹாலஜன்ஸ் ரெப்ரசென்ட் ஆகிருக்கு, ஆக்சிஜன் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா -1 -2 இந்த மாதிரி நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இதுக்கு வந்து உண்டு. மோஸ்ட் ஆஃப் த ஹாலஜன்ஸ் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் இருக்கும். இது வந்து ஹாலஜன் ஃபேமிலியில். ஸோ அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்றது பி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். அது வந்து பாருங்கள் ஒரு டேபிள் காலத்தில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. தி ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, அதனுடைய நேம்ஸ், அதாவது ஃபேமிலி நேம்ஸ் இல்லாமல் ஒரு குரூப் நேம் கொடுத்துருக்காங்க. ஐசோகன்ஸு, டெட்ராகன்ஸு, பென்டோகன்ஸு, சல்கோஜன்ஸு, ஹேலோஜன்ஸு, இன்னட் கேஸ், இதெல்லாம் அந்த ஃபேமிலிக்கு ஐடென்டிஃபைட் நேம். ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம NS2 NP1 to 6ன்னு சொல்லிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது NS2ன்றது காமன், NP1 and again NP2 and again NP3 and again NP4 and again NP5 and finally NS2 NP6, that is inert gas family. So completely filled cells. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா +3 +4 +5 +6 +7 +8. ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுற அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது +3. இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த கான்ஃபிகரேஷனில் மேலே இருக்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 2 + 1 3, 2 + 2 4, 2 + 3 5, 2 + 4 6, 2 + 5 7 and 2 + 6 8. இப்படி மெமரி ஈஸியாக வச்சுக்கிறதுக்காக. அப்சர்வ்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது இப்போ நம்ம சொன்னதெல்லாம் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது வந்து அப்சர்வ்டு, இது எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. இந்த -1 அப்படின்றது என்ன அப்படின்னா ஃப்ளோரினுக்கு மட்டும்தான் அது ஸ்பெஷல். ஹைலஜன்ஸ்லேயே ஃப்ளோரின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் கேரக்டர், இண்டிவிஜுவல் கேரக்டர், அதுக்கு -1 ஆக்சிடேஷன் மட்டும்தான். ரிமைனிங் இருக்கிற ஹாலஜன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா +3 +5 +1 இருக்கும். ஃப்ளோரின் ஒன்லி நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, நெக்ஸ்ட்டு மெட்டாலிக் நேச்சர். நெக்ஸ்ட் கேரக்டர் மெட்டாலிக் நேச்சர். மெட்டாலிக் நேச்சர், மெட்டல்ஸ்னு என்ன சொல்லுவோம், எலக்ட்ரானை லாஸ் பண்ணும் எனர்ஜி சப்ளை பண்ணும்போது. ஸோ மெட்டல்ஸ் எல்லாமே எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சராக இருக்கும். தட் மீன்ஸ் த டெண்டன்சி ஆஃப் எலமெண்ட் டு ஃபார்ம் கேட்டையான். அது ஒரு கேரக்டர், மெட்டலுக்குள்ள ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸில் இது ஒன்று. த டெண்டன்சி ஆஃப் எலமெண்ட் ஃபார்ம் கேட்டையான் எப்போ பை லாஸிங் எலக்ட்ரான் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆர் மெட்டாலிக் கேரக்டர். ஒரு எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணும், அது என்னவாக மாறும்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சராக மாறும், கேட்டையான்ஸை ஃபார்ம் பண்ணும். அந்த நேச்சர் தான் வந்து மெட்டாலிக் கேரக்டர். திஸ் கேரக்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் அயனைசேஷன் எனர்ஜி. நீங்கள் அயனைசேஷன் எனர்ஜின்னு என்ன தெரியும், இது ஜென்ரல் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். எனி எலிமெண்ட் எனர்ஜியை அக்செப்ட் பண்ணிக்கும். ஐ மீன் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் எனர்ஜி டு கன்வெர்ட் ஆட்டம் டு அயான். அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணுறோம், ஒரு ஆட்டம் அயனாக கன்வெர்ட் ஆகும், அது பர்டிகுலராக பாசிட்டிவ் அயனாக கன்வெர்ட் ஆகும். இப்போ எலக்ட்ரானை லாஸ் பண்ணும், அந்த கேரக்டர் தான் என்னது அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ இந்த மெட்டாலிக் கேரக்டர் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொன்னால் அயனைசேஷன் எனர்ஜி டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா டிசெண்டிங் குரூப் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ், ஹென்ஸ் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ். இப்போ அயனைசேஷன் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் அதாவது அப் டு டவுன், மேலேருந்து கீழே வரும் பொழுது ஒரு ஃபேமிலிலையும் பார்த்திங்கன்னா அந்த மெட்டாலிக் நேச்சர் டிக்ரீஸ் ஆகும், அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். மெட்டாலிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதில் குரூப்பில் சொல்லும் பொழுது. இதுதான் மெட்டாலிக் நேச்சர். அந்த மெட்டாலிக் நேச்சருக்கு வந்து பாருங்கள் டேபிள் காலத்தில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. போரான், அலுமினியம், கேலியம், கார்பன், நைட்ரஜன், இதெல்லாம் அப் டு டவுன், மேலேருந்து கீழே வர என்னவாக இருக்குது, மெட்டாலிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. இன் பி பிளாக் எலமெண்ட்ஸ் present lower left part are metals while elements in the upper right part of non-metal. இந்த குரூப்லேயே பார்த்தீங்கன்னா மெட்டல் என்ன, நான் மெட்டல் என்ன, லோயர் லெஃப்ட் பார்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் இந்த டேபிள் காலத்தில் லோயர் லெஃப்ட் பார்ட் அப்படின்றது மெட்டல்ஸு,
அப்பர் ரைட் பார்ட் அப்படின்றது இந்த கார்னர் இது வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டல்ஸாக இருக்குது. இப்போ பிட்வீனில் இருக்கிறது தான் என்னது, இந்த க்ரீன் கலர் வந்து மெட்டலாய்ட்ஸ். So the elements 13 have metallic character except first element boron. Boron is a metallites. இப்போ 13 குரூப்பில் எல்லாமே மெட்டல்ஸ் தான், ஒன்று நான் மெட்டல். ஸோ இப்போ ஒரு ரீசனபிள் கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம், என்ன சார் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, why boron has non-metallic character in group number 13? இல்லைன்னா போரான் ஃபேமிலியில் ஏன் போரான் மட்டும் நான் மெட்டாலிக் கேரக்டராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம், கேட்கலாம் ஒரு கொஸ்டின். அதுக்கு ரீசன் பாருங்கள். The atomic radius of boron is very small and it has relatively high nuclear charge, and these properties are responsible for its non-metallic character. So the atomic radius of boron is very small and its relatively high nuclear charge, and these properties are responsible non-metallic character. அப்படின்னா என்னென்னா, சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், இப்போ க்ளோசர் டு நியூக்ளியை, அப்போ என்னாகும், எலக்ட்ரான்ஸ்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால நியூக்ளியர் சார்ஜ் இருக்கிறதுனால ஈஸியாக என்ன பண்ணாது, அயான்ஸை வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாது. ஏன்னா எலக்ட்ரான்ஸை எனர்ஜி அக்செப்ட் பண்ணி எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணி கேட்டயான்ஸாக ஃபார்ம் பண்ணுற கேரக்டர் மெட்டாலிக் கேரக்டரில் ஒரு நேச்சர். ஸோ அது வந்து இது போரான் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ணாது. அப்போ எது ரொம்ப ஈஸியாக எனர்ஜி அக்செப்ட் பண்ணிவிட்டு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிவிட்டு கேட்டயானாக ஃபார்ம் ஆகுதோ, தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் ஆஃப் மெட்டல்ஸ். அப்போ அந்த மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் வந்து எதுக்கு கிடையாது, இந்த போரான் கிடையாது. அதனால தான் அட்டாம் வெரி ஸ்மால் அண்ட் ரிலேட்டிவ்லி ஹை நியூக்ளியர் சார்ஜ். அதனால் வந்து என்ன கேரக்டராக இருக்குது, நான் மெட்டாலிக் கேரக்டராக இருக்குது. 14 குரூப் எலமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் நான் மெட்டல், 15 குரூப் எலமெண்ட்டில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் நான் மெட்டல், மீதெல்லாம் ஆர்சனிக் ஆன்டிமனி மெட்டலாய்ட்ஸ். 16 குரூப் சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன் செலீனியம் நான் மெட்டல்ஸ், இந்த மாதிரி டெல்லூரியம் மெட்டலாய்ட்ஸ். ஸோ ஆல் எலமெண்ட்ஸ் இன் குரூப் 17 and 18 ஆர் நான் மெட்டல்ஸ். 18, 17 கம்ப்ளீட் என்னது, நான் மெட்டல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அயனைசேஷன் என்தால்பி. இந்த அயனைசேஷன் என்தால்பி தட் மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீடட் த ஆட்டம் கேன் சேஞ்ச் இன்டு என்னவாக மாறுது, அயானாக மாறுது, பாசிட்டிவ் அயானாக மாறுது, ரிலீசிங் சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அந்த கேரக்டர் தான் அயனைசேஷன் என்தால்பி ஆர் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லலாம். இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அயனைசேஷன் என்தால்பி வந்து என்ன ஆகும், குரூப்பில் டிக்ரீஸ் ஆகணும், குரூப்பில் அப் டு டவுன் வரும்போது டிக்ரீஸ் ஆகணும், அயனைசேஷன் என்தால்பி டிக்ரீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் சில டீவியேஷன்ஸ் இருக்குது, சில மைனர் டீவியேஷன்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி ஒரு ரீசனபிள் கொஸ்டினை கூட கேட்பாங்க. இப்போ என்ன சார் ரீசனபிள் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லாஸ்ட் இயர் பப்ளிக்லி கேட்டது. there is only marginal difference in the decreases in ionization energy from aluminum to thallium, explain why. இதுதான் பப்ளிக்கில் கேட்ட கம்பல்சரி கொஸ்டின், சரிங்களா. இது என்னென்னா, இந்த டேபிளில் பாருங்கள், அலுமினியம் இருந்து தாலியம் வரும் பொழுது, போரான் விட்டுருந்தது நான் மெட்டல், அலுமினியத்துலேருந்து தாலியம் வரும் பொழுது இதனுடைய அந்த அயனைசேஷன் என்தால்பி வந்து ஏன் வந்து எக்ஸ்பெக்டட் இதாக இல்லை, எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஏன் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு ரீசன். திஸ் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்னர் டி அண்ட் எஃப் எலக்ட்ரான் விச் ஹேஸ் poor shielding effect compared to s and p electron. As a result, the effective nuclear charge on valence electron increase. ஏன் அயனைசேஷன் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, டி எலக்ட்ரான் எஃப் எலக்ட்ரானோட போர் ஷீல்டிங் எஃபெக்ட் எதில், டி எலக்ட்ரான் கம்பேர் டு எஸ் அண்ட் பி எலக்ட்ரான். எங்கேருந்து எங்கே வரும் பொழுதுன்னா, மேலேருந்து கீழே வரும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் அலுமினியம் போரான்லாம் பார்த்திங்கன்னா டி எலக்ட்ரான் இருக்காது, எஃப் எலக்ட்ரான் இருக்காது. அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது பார்த்திங்கன்னா டி ஆர்பிட்டால் எஃப் ஆர்பிட்டால்லாம் வந்து ரெப்ரசன்ட் ஆகிடும். ஸோ அதனுடைய போர் ஷீல்டிங் எஃபெக்ட், அந்த போர் ஷீல்டிங் எஃபெக்ட்னால தான் இதோட நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து ஒரு சம் மார்ஜினல் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு ரீசனாக நம்ம சொல்லலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், குரூப் நம்பர் 13 ஃப்ரம் boron to aluminum the ionization enthalpy decreases as expected, but from the aluminum to thallium there is only marginal difference. அதுதான் இங்கே கொஸ்டினாக நம்ம கொடுத்துருக்கோம். there is only marginal difference decrease in ionization energy from aluminum to thallium, explain why. இதுதான் கொஸ்டின். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து இதை ரீசனபிளாக எழுதிடணும்.
ஸோ இதே மாதிரி ரிமைனிங் குரூப் வந்து 14 கொஞ்சம் சிமிலராக இருக்கும். 15 to 18 ஜென்ரல் ரூலே ஃபாலோ ஆகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு electronegativity. Electronegativity means as we move down the group 13 group, electronegativity first decrease and from boron to aluminum and then marginal increase. Similar trends observed as we move from first element of next element of other group. Hereafter there is only no appreciable change in electronegativity value and observed trends in correlate to their atomic radius. Atomic radiusனால சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து சிமிலர் டு ஆல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக எலக்ட்ரானிட்டி ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். இது எதை டிபெண்ட் பண்ணினா அட்டாமிக் ரேடியஸ். சரிங்க சார், ஓகே. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் anomalous properties of first element? anomalous properties, that is different property. ஒரு குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபேமிலியில் எல்லா ஃபேமிலியிலையுமே இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஏன் வேறு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. அது போரான் ஆகட்டும், கார்பன் ஆகட்டும், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏன் வந்து கொஞ்சம் யூனிக் கேரக்டர், என்ன ரீசன், ஹீலியம், இதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கேரக்டர் உண்டு. சில கேரக்டர்ஸ்னால அது ஒரு டிஃப்ரெண்ட் பிஹேவியரை ஃபாலோ பண்ணும். அதை தான் இங்கே நம்ம என்னென்னு சொல்கிறோம், அனாமலஸ் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அனாமலஸ் பிஹேவியர்? ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் ஆர் த ஃபேக்டர் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அனாமலஸ் கேரக்டர் ஆஃப் ஃபஸ்ட் எலிமெண்ட் இன் பி பிளாக்? இப்போ வந்து ஒரு குரூப்லேயும் வந்து என்னென்ன காரணத்தினால அது சேஞ்ச் ஆகுது. அதில் பாருங்கள், ஸ்மால் சைஸ் ஆஃப் ஃபஸ்ட் மெம்பர், ஹை அயனைசேஷன் என்தால்பி அண்ட் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஆப்ஷன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல் இன் தர் வேலன்ஸ் செல். என்ன ரீசன்? ஸ்மால் சைஸாக இருக்குது ஃபஸ்ட்டு மெம்பரு, ஹை அயனைசேஷன் என்தால்பி, ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஆப்ஷன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல் இன் வேலன்ஸ் செல்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், இதில் எல்லாத்துலேயுமே என்ன கிடையாது, டி ஆர்பிட்டல்ஸ் இல்லை. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. டி ஆர்பிட்டல்ஸ் வரைக்கும் அது கான்ஃபிகரேஷன் போகாது. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். டி ஆர்பிட்டல் இல்லாதனால இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பிஹேவியராக இருக்குது, சம் கேரக்டர் டிஃபராக இருக்குது மற்ற எலிமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் வந்து எலக்ட்ரான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால சைஸ் ரொம்ப சின்னது, அதாவது ஸ்மால் சைஸு. அதனால் அயனைசேஷன் எனர்ஜி கண்டிப்பாக என்ன ஆகும், ஹையாக இருக்கும். ஏன்னா ஸ்மால் சைஸ் இருக்கும்போது வி கான்ட் ரிமூவ் எலக்ட்ரான் ஈஸிலி ஃப்ரம் த அவுட்டர் செல், வேலன்ஸ் செல், பிகாஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் எலக்ட்ரான் இஸ் வெரி ஹை. ஸோ தட்ஸ் வை இது எலக்ட்ரான் ஈஸியாக என்ன பண்ண முடியாது, நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும், அதிகமாக தேவைப்படும். அதுதான் ஹை அயனைசேஷன் எனர்ஜி இந்த ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் அதே மாதிரி தான், அயனைசேஷன் எனர்ஜி என்னவோ அது மாதிரி தான். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப க்ளோசர் டு நியூக்ளியர் இருக்கிறதுனால பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த அனாமலஸ் கேரக்டர் ஆஃப் ஃபஸ்ட் எலிமெண்ட் இன் பி பிளாக். அதுதான் இந்த கேரக்டர், 3 கேரக்டரும். சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போரான் வந்து மெட்டலாய்ட்ஸாக இருக்குது, போரான் நான் மெட்டலாக இருக்குது. இந்த மாதிரி கார்பன், ஒரு எலிமெண்ட்டும் என்னென்ன கேரக்டரில் வித்தியாசப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து கார்பன் வந்து பார்த்திங்கன்னா கார்பனுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், தட் இஸ் கேட்னேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. கேட்னேஷன் மீன்ஸ் செல்ஃப் லிங்கிங் ப்ராப்பர்ட்டி. த எலமெண்ட் பாண்டிங் வித் த சேம் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டு அதே எலமெண்ட் கூட பாண்டை ஃபார்ம் பண்ணுவோம். அந்த கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்னேஷன் ப்ராப்பர்ட்டி. இது வந்து கார்பனுக்கு ரொம்ப அதிகமாகவே உண்டு. கார்பன் கேன் ஃபார்ம் மல்டிபிள் பாண்ட் சச் கார்பன் டபுள் பாண்ட், கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் எக்ஸெட்ரா. Carbon has the greater tendency to form chain of bond with itself or other atom, which is known as catenation property. இந்த கேட்னேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து யாருக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னா, இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க பார். இந்த ஆர்டர் கொடுத்து கூட 1 மார்க்கில் யார் வந்து எந்த ரேஞ்சில் வந்து அதிகமாக இருக்கும், இது இந்த எலிமெண்ட்டோட சீரீஸ் வந்து மாற்றி கூட கொடுப்பாங்க. ஸோ அப்போ இதில் கிரேட் கெப்பாசிட்டி வந்து யாருக்கு, கார்பனுக்கு. அது 1 மார்க்கில் வரலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெஃபினேஷனில் why carbon makes multiple bond or what is the catenation property of carbon. அப்போ இங்கே சொல்லும்பொழுது என்ன சொல்லலாம், கார்பனுக்கு கேட்னேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான் மல்டிபிள் பாண்டு, வெரைட்டி ஆஃப் காம்பவுண்ட்ஸு, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வாட் இஸ் த கேட்னேஷன் ப்ராப்பர்ட்டினா சேம் அதே ரீசன் தான். ஸோ தட் இஸ் மெயின் கேரக்டர். நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த குரூப் நம்பர் 15 ஆல்சோ. ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து அதே மாதிரி தான். நைட்ரஜன் ஆல்சோ லைக் கார்பன் போல ஃபார்ம் மல்டிபிள் பாண்டு. நைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன் ஆக்சிஜன். இப்போ இது வந்து டைஅட்டாமிக் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
அன்லைக் அதர் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து இது டைஅட்டாமிக்காக இருக்குது, ரிமைனிங் எலமெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனுடைய ஸ்பெஷல் கேரக்டரு. அப்புறம் குரூப் நம்பர் 16 வந்து ஆக்சிஜன், அது இட் இஸ் ஆல்சோ டைஅட்டாமிக் அண்ட் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அது ஒரு யூனிக் கேரக்டர். எலமெண்ட் குரூப் நம்பர் 17 ஃப்ளோரின், ஹாலஜன் ஃபேமிலி. அதில் ஃப்ளோரின் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இட் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டு. தட் இஸ் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு தான் இதுக்கு உண்டு. ரிமைனிங் எல்லா ஹாலஜன்ஸுக்கும் ப்ளஸ்ஸும் உண்டு, மைனஸும் உண்டு. ஃப்ளோரினுக்கு மட்டும் -1 மட்டும்தான். அது வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஃபார் ஃப்ளோரினுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து என்ன நேச்சர்னால் அனாமலஸ் பிஹேவியர். அந்த அனாமலஸ் பிஹேவியருக்கு ரீசன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எலமெண்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னர்ட் பேர் எஃபெக்ட். இந்த இன்னர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்றது என்னென்னா மோஸ்ட்லி எஸ் ஆர்பிட்டால், என்எஸ் ஆர்பிட்டால்ஸ் வந்து லெஸ் அவைலபிலிட்டி ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான். என்எஸ் எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா பி பிளாக்கில் எல்லாத்துலேயுமே எல்லா பி பிளாக், ஏன்னா ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டில் நம்ம சொல்லும் பொழுது, ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ் NS2 NP126. இந்த NS2 NP126, இந்த NP126 விட்டுருங்க. ஆனால் NS2 பாருங்கள், கம்ப்ளீட்டில் எந்த ஃபேமிலியாக இருந்தாலுமே அது என்ன இருக்கும், கம்ப்ளீட்லி ஃபில்டாக தான் இருக்கும். NS2 2s2 2p1, 3s2 3p1, 4s2 4p1, 5s2 5p1. இப்போ பி பிளாக் எலமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே பார்த்தீங்கன்னா NS2ன்றது கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடும். ஸோ அதுதான் மெயினாக வந்து இந்த இன்னட் பேர் எஃபெக்ட்டுக்கு காரணமாக இருக்குது. அப்போ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் +1 இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து அல்கலி மெட்டல்ஸ் போலவே +1 +2 +3 இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வந்து எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து இது ஃபாலோ பண்ணுது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Let us consider the group elements as we move from boron to heavier elements. There is the increasing tendency of have +1 oxidation state rather than group of oxidation state of +3. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து சொல்கிறது. ஐ மீன் அல்கைன் எர்த் மெட்டல்ஸ் போலவே ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 +2 இருக்கும். சம் எலமெண்ட்ஸ்க்கு வந்து +3 இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எல்லா குரூப்லேயும் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ரீசனபிள் கொஸ்டின் அப்படின்னு கேட்டால் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, while aluminum 3 chloride stable while thallium 3 chloride are unstable. இந்த ரெண்டுமே ஒரே ஃபேமிலியில் தான் இருக்குது, போரான் ஃபேமிலியில். அதில் அலுமினியம் 3 chloride வந்து ஸ்டேபிளாகவும் தாலியம் 3 chloride வந்து அன்ஸ்டேபிளாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னு ரீசனபிள் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் ஹைலைட் பண்ணியிருக்கும் பாருங்கள், அதை சொல்லணும். அலுமினியம் 3 chloride is stable whereas thallium chloride is highly unstable and disproportionate to thallium 1 chloride is and chlorine gas. This shows the thallium are stable lower oxidation state. thallium வந்து lower oxidation stateல தான் ஸ்டேபிளாக இருக்கும். corresponds to loss of NP electron only, not NS electron. ஏன்னா NS electron என்ன பண்ணாது, லாஸ் பண்ணாது. பிகாஸ் NS2 வந்து லெஸ் அவைலபிலிட்டி ஆஃப் பாண்டிங் ஆர் லாஸிங் எலக்ட்ரான் அந்த மாதிரி. ஸோ அப்போ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா தாலியம் வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்க தான் விரும்பும். அதனால தான் அது ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்க விரும்பாது. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. Ti+1 இஸ் மோர் ஸ்டேபிள் தென் Ti3+. பட் அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கும், +1 இருக்காது. ஸோ அந்த ரீசன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஏன் அலுமினியம் குளோரைடு வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ ஆல்ரெடி நான் சொன்னது தான் உங்களுக்கு. இதில் வாட் இஸ் இன்னட் பேர் எஃபெக்ட், இன்னட் பேர் எஃபெக்ட்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதிலேருந்து நம்ம சொல்லலாம். த அவுட்டர் S எலக்ட்ரான் NS ஹேவ் டெண்டன்சி டு ரிமைன் இன்னட் அண்ட் சோர்ஸ் ரிலாக்டன்ஸ் டு டேக் பார்ட் இன் த பாண்டிங். அதாவது லெஸ் அவைலபிலிட்டின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாது, பாண்டிங் எடுத்துக்கிறது ரொம்ப லெஸ் அவைலபிலிட்டி கம்மியான இருக்கும். இந்த எஃபெக்ட் பேர் தான் என்னது, இன்னட் பேர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. This effect is also observed in group number 14, 15, 16. இந்த இன்னட் பேர் எஃபெக்ட் குரூப் நம்பர் 16 வரைக்குமே இது வந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு ரீசனபிள் கொஸ்டின் வந்து ஒன்று உண்டு. அந்த அலுமினியம் ஏன் 3 chloride ஸ்டேபிளாக இருக்குது, இது ஸ்டேபிளாக இல்லை. நெக்ஸ்ட்டு allotropies, allotropism or allotropy. Allotropy means some elements exist in more than one crystalline form or molecular forms in the same physical state. ஒரே ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கும், ஆனால் வேறு வேறு ஃபார்மில் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்பனை பெஸ்ட்டாக சொல்லலாம். டைமண்டு, கிராஃபைட்டு, கார்பன். கார்பனுக்கு 3 ஃபார்ம்ஸ் உண்டு. கார்பனாகவும் இருக்கும், ஐ மீன் கோக் கறி அது மாதிரி இருக்கும். டைமண்டாகவும் இருக்கும், கிராஃபைட்டாகவும் இருக்கும்.
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும் ஒரே சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட்டில். இந்த மாதிரி எலமெண்ட்ஸை தான், இந்த மாதிரி கேரக்டர் உள்ள எலமெண்ட்ஸ், இந்த மாதிரி கேரக்டர் தான் என்னென்னு சொல்கிறோம், அல்லோட்ரோபி ஆர் அல்லோட்ரோபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சம் எலமெண்ட்ஸ் exist in more than one crystalline or molecular form in the same physical state. For example, carbon exists, diamond and graphite. This phenomenon is called allotropism or allotropy. இப்போ இந்த அல்லோட்ரோபிசம் வந்து இந்த எலமெண்ட்ஸ்க்கெலாம் எப்படி இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் 2 மார்க்கில் கேட்கலாம். இந்த டேபிளில் போரானுடைய அல்லோட்ரோபி ஃபார்ம் காம்பவுண்ட்லாம் எழுதுங்க, இல்லை பாஸ்பரஸோட அல்லோட்ரோபி ஃபார்ம் அது எல்லாமே எழுதுங்கன்னா 2 மார்க் கேட்கலாம். அந்த மாதிரி 1 மார்க் 2 மார்க்கில் வரலாம், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? நம்ம நெக்ஸ்ட்டு வந்து குரூப் நம்பர் 13. இப்போ இது வரைக்கும் வந்து எல்லா எலமெண்ட்ஸோட, எல்லா குரூப்போட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். பி பிளாக் எலமெண்ட்ஸ்னாவே ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்ற ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். அதில் வந்து என்னென்ன கேரக்டர் பார்த்தோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னது, மெட்டாலிக் நேச்சர், அண்ட் தென் மெட்டாலிக் நேச்சரை தொடர்ந்து அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அனாமலஸ் கேரக்டர் ஆஃப் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், இன்னட் பேர் எஃபெக்ட்னா என்னென்னு பார்த்தோம். அப்போ இதில் வந்து இப்போ என்னது, அல்லோட்ரோபி, அல்லோட்ரோபிசம், இது ஜென்ரல் கேரக்டர் இதெல்லாம். இப்போ இதுக்கு அப்புறம் என்ன பார்க்குறோன்னா, ஒரு குரூப்பில் நம்ம இந்த பார்ட் 1 பி பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் நம்பர் 13லேருந்து ஒரு 3 குரூப்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், குரூப் நம்பர் 13 பற்றி டீட்டெயில்